90களில் பிரபாகரன் முஸ்லிம்களை வெளியேற்றுறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முஸ்லிம்கள் இங்க இருக்கக்கூடாது, இவங்க தமிழ் பேசுறவங்க தான், ஆனா நீங்க அங்க இருக்கக்கூடாது, ஏன்னா இது தமிழ் ஈழம், இந்த பகுதியில உங்களோட உரிமை இல்ல, நீங்க வேற எங்கேயாவது போயிடுங்கன்ட்டு அவர்கள் வெளியேற்றப்படுறாங்க. வெளியேற்றப்படும் போது அவங்க கையில இருந்த நகை, பணம், கால்நடைகள், வாகனங்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு தான் அனுப்புறாங்க. பிபிசிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு பிரபாகரன், ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இங்க ஒரு கலவரம் வந்துரும்ன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த கலவரம் வந்திருக்கோன்ற சூழ்நிலை இருந்ததுனால அவங்க முஸ்லிம்களை வெளியேற கேட்டுக்கொண்டோன்னு சொல்றாங்க. நீங்க கலவரம் வந்துரும்ன்றதுனால வெளியே அனுப்புறோம்னு சொன்னீங்க, ஏன் நகைகளை ஏன் பறிக்கிறீங்க? நான் ஒவ்வொரு இடத்துலையும் வீதி தடைகள் ஏற்படுத்தப்பட்டது. இந்த வீதி தடைகள் வழியா தான் எல்லாம் காலி பண்ணிட்டு போறவங்க எல்லாருமே இந்த வீதி தடைகள் வழியா தான் போகணும். இப்ப வீதி தடைகள் வரும்போது பெரிய சாக்கு பைகள்ல இந்த தங்கங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான கிலோ தங்கங்கள் எவ்வளவு பேர் வெளியேற்றப்பட்டாங்க? கிட்டத்தட்ட 1,00,000 பேர். தமிழ் தேசிய எழுத்தாளர்கள் எழுதின எல்லா நூல்களையும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, முஸ்லிம்கள் வெளியேற்றின இந்த நிகழ்வு எங்கேயுமே சொல்லப்பட்டிருக்காது. பழநெடுமாறன் அவர்கள் இந்த தாக்குதல் இந்த நேரத்துல நகழ்ந்ததுனால பதிலுக்கு முஸ்லிம்கள் வெளியேற்றினது. சர்ஜுன் என்ன சொல்றாரு தன்னுடைய புக்ல, என்ன சொல்றாரு, நான் பலமுறை பழநெடுமாறன் ஐயா அவர்களை தொடர்பு கொண்டேன், இது நீங்க முஸ்லிம்கள் தமிழர்கள் மீது நிகழ்த்தியதாக சொல்லப்படும் தாக்குதல் எந்த அடிப்படையில, ஏதாவது எல்லாத்துக்கும் ஒரு அடிக்குறிப்பு வேணுமே, எந்த அடிப்படையில, என்ன நாள் செய்தியில வந்தது, எப்ப நடந்தது, எத்தனை பேர் இறந்து போனாங்க, இது எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு எந்த பதிலும் இல்லை. நீங்க கேட்டீங்களா நெடுமாறன்? என்னுடைய பேட்டிலையும் அதுக்கு அவருக்கு பதில் இல்லை. முஸ்லிம்கள் குறித்து அவங்க தமிழர்களை தாக்குறாங்க அப்படின்னு இந்த நெரேட்டிவை செட் பண்றது யார்? விடுதலை புலிகள் தான். இந்த யாழ்ப்பாணத்துல முஸ்லிம்கள் வெளியேற்றப்படும் போது கிழக்குல முஸ்லிம்களால தமிழர்கள் தாக்கப்படுவதாக தொடர்ச்சியாக பொய் செய்திகள் வந்தது. அதன் அடிப்படையில வடக்குல இருந்த முஸ்லிம்களை அவ்வளவு பேரையும் வெளியேற்றினாங்க. ஏன் ஹிட்லரோட ஒப்பிடுறோம்? வாகரையில நடந்த புலிகள் நடத்திய மாநாட்டுல அந்த வீரர்கள் எல்லாம், விடுதலை புலிகள் எல்லாம் ஹிட்லருடைய சல்யூட்டை பின்பற்றணும். அடுத்து இந்த பெருமித உணர்வு பிரபாகரனும் தன்னுடைய உரையில சொல்லியிருக்காரு, ஹிட்லருடைய கட்டுப்பாடான ஆர்மி மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லி. அவங்க ஹிட்லரால கவரப்பட்டாங்கன்றது உண்மை. முஸ்லிம்கள் வெளியேற்றது தொடர்பாக பிரபாகரன் எங்கேயுமே மன்னிப்பு கேட்கல. விடுதலை புலிகள் முஸ்லிம்களை வெளியேற்றத அந்த ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளல. என்ன 40 போலவே இன்னொரு தலைப்புல எழுதியிருக்கிறீங்க, புலிகளும் முஸ்லிம்களும் அப்படின்னு. அது முழுக்க முழுக்க ஏற்கனவே பேட்டியிலையும் பேசுறப்ப சொன்னீங்க, பிரபாகரன் ஹிட்லரை விட மோசமானவர் அப்படின்னு. இது சரியா இருக்க முடியுமா? இது ஒரு மோசமான விமர்சனம் இல்லையா? அதாவது நீங்க ஒரு தேசம்ன்றது எல்லா பேரும் இருக்கிறது. இப்ப நீங்க மோடி மேல ஏன், நீங்க பிரதமர் மேல ஏன் விவசாயம் வைக்கிறீங்க தமிழ்நாட்டுல? ஏன்னா அவரு போற இடத்துல எல்லாம் என்ன பேசுறாரு, மாட்டுக்கறி திங்காதன்னு ஒரு இடத்துல பேசுவாரு, இன்னொரு இடத்துல செய்வாரு, இவங்க நிறைய பிள்ளை பெத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி ராஜஸ்தான்ல பேசினாரு, உத்தரப்பிரதேசத்துல பேசும்போது எரிக்கிறவங்க வேற புதைக்கிறவங்க வேறன்னு பேசினாரு. இப்படி எல்லா இடத்துலயும் பிரிவினையை ஏற்படுத்துற மாதிரி வெறுப்பு அரசியல் செய்யறதுனால நம்ம வேணாம் அப்படின்னு நான் அதான் சொல்ல வரேன். நீங்க கேள்வி என்னன்னா பதில் சொல்ல ஆரம்பிக்கல. இப்ப ஏன் பிரபாகரன் மேல என்ன குற்றச்சாட்டு இருக்க முடியும்? பிரபாகரன் ஒரு தமிழீழம்னு ஒண்ணு அமைக்க போகணும்னு சொல்றாரு. சரி, தமிழீழத்துல யாரெல்லாம் இருக்கணும்? ஏற்கனவே ஒரு 10 விழுக்காடு சிங்களர்கள் இருக்காங்க, அவங்க இருக்கணுமா இல்லையா? நீங்க சிங்களவர்கள் கோர்ற இந்த நாடு பகுதியில் சொல்றீங்க. ஆமா, நீங்க இப்ப கூட வடக்கும் கிழக்கும் தானே எவ்வளவு பெரிய இடம் வந்துரு போகுது. அதான் கன்னியாகுமரி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டமும் சேர்ந்தா எவ்வளவு பகுதியோ அதை விட குறைவான நிலப்பகுதி தான் அது. அது வடக்கும் கிழக்கும் இருக்கிற இடப்பகுதியில அவங்க சொல்றாங்க இதுதான் தமிழீழம் பகுதின்னு சொல்றாங்க. இந்த தமிழீழ பகுதியில ஏற்கனவே அங்க பேக்கரி தொழில எல்லாமே சிங்களவர்கள் இருப்பாங்க. பேக்கரி தொழில்கள்ல இருக்கிற சிங்களவர்கள். இப்ப இந்த சிங்களவர்கள் இருக்கணுமா வேணாமா? நீங்க ஒரு தேசமாக அதை கட்டமைக்கணும்னா அங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்க, எல்லா இனத்தை சேர்ந்தவங்க இருக்கணும். அங்க ஒரு 10 விழுக்காடு சிங்களவர்கள் இருக்காங்க. அங்க முஸ்லிம்கள் இருக்காங்க, முஸ்லிம்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க. அது நீங்க கிழக்கு மாகாணத்துல முஸ்லிம்கள் நிறைய இருக்காங்க. நீங்க கிழக்கு மாகாணத்தை நம்ம ஒரு ரஃபா பார்த்தோம்னா 33 சொல்லலாம். 33 விழுக்காடு சிங்களவர்கள், 33 விழுக்காடு தமிழர்கள், 33 விழுக்காடு முஸ்லிம்கள்னு சொல்லலாம், தமிழ் பேசுற முஸ்லிம்கள். அது 3 மாவட்டம் மட்டும். இங்க 5 மாவட்டங்கள் வடக்குல.
இப்ப இங்க வந்து குறைவா தான் இருக்காங்க முஸ்லிம்கள் குறைவா, ஆனா எல்லாமே தொழில் செய்யறாங்க. அப்ப இந்த முஸ்லிம்களை வெளியேற்றுறதுக்கான சூழல் என்ன? அப்ப முஸ்லிம்களை வெளியேற்றுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். 90கள்ல பிரபாகரன் வந்து முஸ்லிம்களை வெளியேற்றுறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முஸ்லிம்கள் இங்க இருக்கக்கூடாது, இவங்க தமிழ் பேசுறவங்க தான், ஆனா நீங்க அங்க இருக்கக்கூடாது, ஏன்னா இது தமிழ் ஈழம், இந்த பகுதியில உங்களோட உரிமை இல்லை, நீங்க வேற எங்கேயாவது போயிடுங்கன்ட்டு அவர்கள் வெளியேற்றப்படுறாங்க. வெளியேற்றப்படும் போது அவர்கள் அவங்க கையில இருந்த நகை, பணம், கால்நடைகள், வாகனங்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு தான் அனுப்புறாங்க. நீங்க சொல்ல போனா நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் எழுத்தாளர்கள் எழுதின எல்லா தமிழ் தேசிய எழுத்தாளர்கள் எழுதின எல்லா நூல்களையும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் வெளியேற்றின இந்த நிகழ்வு எங்கேயுமே சொல்லப்பட்டிருக்காது. நெடுமாறன் அவர்கள் பல நெடுமாறனுடைய புத்தகத்துல தமிழர் எழுச்சியின் வடிவத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிழக்குல இருக்கிற முஸ்லிம்கள் வந்து தமிழர்கள் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதல் நடத்தி அவங்கள வீரமுனையில 10,000க்கு மேல வெளியேற்றினாங்க. அதனால நாங்க வந்து இத வந்து வேற வழி இல்லாம இங்க வடக்குல அப்படி ஒரு பிரச்சனை வந்துரும் அப்படின்னு அவர் நெடுமாறன் குறிப்பிட்டிருக்கிறார். நெடுமாறன் குறிப்பிட்டிருக்கிறத விட பிபிசிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, பிரபாகரன் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இங்க ஒரு கலவரம் வந்துரும்ன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த கலவரம் வந்திருக்கோன்ற சூழ்நிலை இருந்ததுனால நாங்க வந்து அவங்க முஸ்லிம்களை வெளியேற கேட்டுக்கொண்டோம்னு சொல்றாங்க. ஆனா பிரபாகரன் எதை குறிப்பிட தவறுறாருன்னா, நீங்க கலவரம் வந்துரும்ன்றதுனால வெளியே அனுப்புறோம்னு சொன்னீங்க, ஏன் நகைகளை ஏன் பறிக்கிறீங்க, ஏன் பணத்தை பறிக்கிறீங்க, ஏன் கால்நடைகளை பறிக்கிறீங்க, ஏன் வாகனங்களை பறிக்கிறீங்க? அதுக்கு அவர் பதிலே சொல்லலை. ஏன்னா அந்த கேள்வி அவரை நோக்கி எழுப்பவே இல்லை. நீங்க ஒரு கிளிநொச்சியில உள்ள ஒரு இன்டர்வியூ வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், 2002 சன் டிவில வந்தது. கிளிநொச்சி இன்டர்வியூ எல்லாரும் சர்வதேச பத்திரிகையாளர்கள்லாம் போய் இருக்காங்க. இலங்கையில உள்ள ஒரு பிரசிடென்ட்டுக்கு கிடைக்காத ஒரு அட்டென்ஷன் வந்து அந்த இன்டர்வியூல கிடைச்சது. அந்த இன்டர்வியூ நிறைய பேர் அதை பற்றி எழுதியிருக்காங்க. அந்த இன்டர்வியூல தமிழ் பத்திரிகையாளர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க எல்லாம் அதை பற்றி நல்ல விரிவா நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ நம்ம வந்து காணொலியிலையும் பார்க்கலாம், இப்போ கூட இருக்கு, நம்ம பார்க்க முடியும். அந்த இன்டர்வியூல பெரும்பாலான கேள்விகள் முஸ்லிம்களை மறுபடியும் மறு குடியேற்றம் செய்வீங்களா, அதான் அந்த கேள்விதான் இருந்துச்சு. அதே மாதிரி பெரும்பாலான கேள்விகள் ராஜீவ் கொலை சம்பந்தமாக தான் இருந்தது. ராஜீவ் கொலையை நாங்க செய்தோம் அப்படின்னு எதுவுமே சொல்லல. துன்பியல் சம்பவம் வந்து அது இன்னொரு சந்தர்ப்பத்துல சொன்னதுதான். துன்பியல் சம்பவம் சொன்னது வந்து ஆண்டன் பாலசிங்கம், இவரு சொல்லல, பிரபாகரன் சொல்லல. பிரபாகரனை உங்களை இந்திய ராணுவம் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களன்னா நடக்கிறத கதைக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் தான் சொல்லியிருப்பாரு. நாங்க இந்த ராஜீவ்காந்தி கொலைக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்லாம் சொல்லல. அதனால அது முஸ்லிம்கள் வெளியேற்றம் வந்து அது நிச்சயமாக அது மிகப்பெரிய கண்டிக்கக்கூடிய விஷயம். அதை விட பெரிய கண்டிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழ் பத்திரிகைகள்ல அது இடம்பெறவே இல்லை. சர்ஜுன் ஜமால்தீன் வந்து சாட்சியமாகும் உயிர்கள்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அது கிட்டத்தட்ட ஒரு 5 வருட ஆய்வு. அவரு கிழக்கு பகுதியை சேர்ந்த ஒரு முஸ்லிம், தமிழ் பேசுற முஸ்லிம் வழக்கறிஞர். அவரு இளம் வழக்கறிஞர். அவர் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு மேல ஒரு ஆய்வு பண்ணி இந்த சாட்சியமாகும் உயிர்கள் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டுல மார்க்ஸ் அவர்களும் மார்க்ஸ் அவர்களும் இந்த புத்தகத்தை நிறைய அவருடைய கட்டுரைகள்ல குறிப்பிட்டிருக்கிறாரு. அவருடைய கட்டுரைகளையும் இதை பற்றி லேச சொல்லி இருக்கிறார். மற்றபடி அழுத்தமாக சொன்னது பாத்தீங்கன்னா 2 பேரும் தான், நான் அதை கூட ஒத்துக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்ஸும் இவரும் இதை பற்றி அழுத்தமாக சொல்லியிருக்காரு. புஷ்பராஜாவும் தன்னுடைய புத்தகத்துல சொல்லியிருக்காரு. ஒரு விடுதலை போராட்டம் சொல்றவங்க அந்த பகுதியில இருக்கிற மக்களை வெளியேற்றிட்டு யாருக்காக இந்த விடுதலை போராட்டத்தை செய்யறவங்க அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. புஷ்பராஜாவும் அவர் எழுதியிருக்கிறார். இல்ல, புலிகளோட கோட்பாடு வந்து அப்படி இல்ல. புலிகள் வந்து அதுக்கு இன்னும் தமிழ் தேசியவாதிகள் வந்து அதுக்கு சொல்ற விளக்கம் என்னன்னா, ஊர்காவல் படைகளோடு எப்படி இங்க மாவோயிஸ்டுகளை ஒழிப்பதற்கு சல்வா ஜூடும் மாதிரி ஊர்காவல் படைகளை வந்து அமைக்கிறாங்க, அதுல முஸ்லிம்கள் வந்து பங்கேற்கிறாங்க, புலிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. அதாவது இலங்கை அரசு, சிங்கள அரசு அதன் பின்னணியில இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அது தவறு, வெளியேற்றுறது தவறுதான். ஆனா அந்த சைட்ல அப்படி ஒரு தவறு இருக்கு. நீங்க ஒரு ரெண்டையும் நீங்க கொஞ்சம் சேர்க்கிறீங்க. எதுனா கிழக்குல இருக்கிற முஸ்லிம்களையும் வடக்குல இருக்க முஸ்லிம்களையும் சேர்க்கிறீங்க. கிழக்குல இருக்க முஸ்லிம்கள்
நான் சொன்ன மாதிரி இந்த 33 அதனால ஓரளவுக்கு பலமா இருக்காங்க. அங்க அவர்களால புலிகள் வந்து போய் தாக்குதல் நிறைய இடத்துல நிகழ்த்தி இருக்கிறாங்க. ஆனா யாரையுமே வெளியேற்ற முடியல. ஏன்னா அங்க பலம் மிக்கவர்களாக இருக்காங்க. வடக்குல ஒரு கிட்டத்தட்ட 3-4.5 விழுக்காடு தான் முஸ்லிம்கள் இருப்பாங்க. எல்லாருமே நிறைய தொழில் செய்யறவங்களா இருப்பாங்க, தொழில் முனைவர்களாக இருப்பாங்க வடக்குல. அவர்களை தான் வெளியேற்றுறாங்க. வெளியேற்றி நகை பணங்களை பறிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான கிலோக்கள் தங்கம் அவங்களுக்கு கிடைக்குது. அதை வந்து தன்னோட ஆயுத போராட்டத்துக்கு பயன்படுத்துறாங்க. கிழக்குல வந்து இப்படி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு நியாயப்படுத்துறதுக்காக சொல்றாங்க. அத கூட சர்ஜுன் ஜமால்தீனோட புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா விரிவா அவர் எழுதியிருக்கிறாரு. இலங்கை ராணுவமே பயந்து ஓடுது. விடுதலை புலிகள் 1991 இருந்த நிலை வந்து ரொம்ப ரொம்ப உயரத்துல இருக்கிறாங்க. 91 இருந்து 95 வரைக்கும் யாழ்ப்பாணம் விடுதலை புலிகளோட கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த உள்நாட்டு போர்ல விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டுல யாழ்ப்பாணம் இருந்தது ஒரே ஒருக்க தான். அந்த 90-95 வரைக்கும் தான். அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்துல மக்கள்லாம் வெளியேறி கீழே வராங்க. வந்துட்டு மறுபடியும் அவங்களே திரும்பிடுறாங்க. மக்கள் எல்லாருமே அந்த இடத்த விட்டு இலங்கை ராணுவம் வந்து யாழ்ப்பாணத்துல நுழையும் போது மக்களும் வெளியேறாங்க. பிறகு மக்கள் திரும்பிடுறாங்க. ஆனா 90 இருந்து 95 வரைக்கும் யாழ்ப்பாணத்தையே இலங்கை ராணுவமே உள்ள நுழைய முடியல. யாழ்ப்பாணம் முழுக்க முழுக்க புலிகளோட கட்டுப்பாட்டுல இருக்கு. சர்ஜுன் என்ன சொல்றாரு, இலங்கை ராணுவமே போக முடியல. விமானப்படை வச்சிருக்காங்க, கப்பல் படை வச்சிருக்கிறாங்க, பீரங்கி படை வச்சிருக்காங்க. இவங்களே பக்கத்துல போல. வெறும் கன்னும் ஸ்டிக்கும் வச்சுட்டு ஷார்ட் கன் வச்சு என்ன செய்ய முடியும்? விடுதலை புலிகள் தாக்குதல்ல இருந்து எதிர்த்தாக்குதல் நடத்துறதுக்காக முஸ்லிம்களுக்கு இபிஆர்ல பத்மநாபா வந்து 400 AK-47 கன்னு கொடுத்ததா எழுதியிருக்கிறாரு. சர்ஜுன் எழுதியிருக்கிறாரு. இதே மாதிரி விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக விடுதலை புலிகள் வந்து அந்த நேரங்கள்ல கிழக்குல வந்து ரொம்ப இருந்தாங்க. அவர்களுக்கு ஆதரவாக எழுதிய எழுத்தாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க, அது எல்லாருமே பல நெடுமாறின ஒட்டி தான் இருக்கும். பல நெடுமாறினவர்கள் இந்தந்த தாக்குதல் இந்த நேரத்துல நகழ்ந்ததுனால பதிலுக்கு முஸ்லிம்கள் வெளியேற்றினது. சர்ஜுன் என்ன சொல்றாரு, தன்னுடைய புக்ல என்ன சொல்றாரு, நான் பலமுறை பல நெடுமாறன் ஐயா அவர்களை தொடர்பு கொண்டேன். இது நீங்க இந்த தாக்குதல்கள் முஸ்லிம்கள் தமிழர்கள் மீது நிகழ்த்தியதாக சொல்லப்படும் தாக்குதல் எந்த அடிப்படையில, ஏதாவது எல்லாத்துக்கும் ஒரு அடிக்குறிப்பு வேணுமே, எந்த அடிப்படையில, என்ன நாள் செய்தியில வந்தது, எப்ப நடந்தது, எத்தனை பேர் இறந்து போனாங்க, இது எல்லாம் வந்து சொல்றாங்க. அதுக்கு எந்த பதிலும் இல்லை. நீங்க கேட்டீங்களா நெடுமாறன? நான் என்னுடைய பேட்டிலையும் அதுக்கு அவருக்கு பதில் இல்லை. எல்லாமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் எழுத்தாளர்கள் எல்லாம் நெடுமாறன் அவர்கள் எழுதின அதை ஒட்டி தான், அந்த புத்தகத்தை ஒட்டி தான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனா தமிழர் எழுச்சியின் வடிவத்துல எங்கேயுமே அடிக்குறிப்புகள்ல இத்தனாம் தேதி இவ்வளவு பேர் வெளியேற்றினாங்க, இத்தனாம் தேதி இவ்வளவு பேர் இறந்து போனாங்கன்ட்டு இருக்காது. அது எல்லாமே ஒரு அனுமானத்தின் அடிப்படையில எந்த தரவுகளும் இருக்காது. சர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, விடுதலை புலிகள் வெளியீடுகள்ல இந்த யாழ்ப்பாணத்துல முஸ்லிம்கள் வெளியேற்றப்படும் போது கிழக்குல முஸ்லிம்களால தமிழர்கள் தாக்கப்படுவதாக தொடர்ச்சியாக பொய் செய்திகள் வந்தது. அது வந்து எழுத்து பயங்கரவாதம்னு எழுதியிருக்காரு அவர். பொய்யான செய்திகளை தொடர்ச்சியா வெளியிட்டு இந்த மாதிரி முஸ்லிம்கள் தமிழர்களை தாக்குறாங்கன்ட்டு வெளியிட்டு அதன் அடிப்படையில வடக்குல இருந்த முஸ்லிம்களை அவ்வளவு பேரையும் வெளியேற்றினாங்க. ஆனா வெறும் வெளியேற்றம் கிடையாது. இன்னைக்கும் அவங்க அகதிகள் முகாம்ல வெளியேற்றப்பட்டாங்க. 97,000 பேர்னு அவர் தன்னுடைய புத்தகத்துல எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வடக்குல இருந்து அகதிகள் முகாமை நோக்கி அவங்க போனாங்க. அவர்களுக்கு எந்த வாகனங்கள் எதுவுமே கிடையாது. அவர்களா நிறைய பேர் நடந்து போனாங்க, நிறைய பேர் சின்ன சின்ன வள்ளங்கள்ல போனாங்க, புத்தளம் பகுதிகளில் போய். இன்றைக்கும் அந்த பகுதியில உள்ள மக்கள் தொகையே கொஞ்சம் ஒரு மாற்றத்துக்கு உள்ளான மாதிரி இந்த செட்டில் ஆனவங்க இருக்கிறாங்க. எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் இப்ப திரும்பி இருப்பாங்கன்னு சொல்றாரு. முழுமையா திரும்பி இருப்பாங்களான்னு அது பற்றி சொல்ல முடியாது. ஏன்னா அது பொறுப்பா நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. முஸ்லிம்கள் குறித்து அவங்க தமிழர்களை தாக்குறாங்க அப்படின்னு இந்த நெரேட்டிவை செட் பண்றது யாரு? விடுதலை புலிகள் தான். முஸ்லிம்கள் தமிழர்களை தாக்குறாங்கன்ற நரேட்டிவை செட் பண்றது விடுதலை புலிகள். ஏன்னா விடுதலை புலிகள் வந்து நான் முதலே உங்கள்கிட்ட சொன்னேன், 90-95 அவங்களுக்கு எதிரியே இல்லை. ஏன்னா அவர்களுக்கு எதிரியா இருந்து இந்திய ராணுவம் ரொம்ப எதிர்த்து சண்டை போட்டது இந்திய ராணுவம். இந்திய ராணுவம் என்னைக்கு மார்ச் 24
1990 24/3/1990 விபி சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது இந்திய ராணுவம் திரும்பிடுறாங்க. இந்திய ராணுவம் திரும்பும்போது அவர்களை வரவேற்கிறதுக்கு அன்றைய முதல்வராக இருந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் போகல. அதனால அந்த கப்பல் வந்து திருப்பி விடப்பட்டு ஒரிசால போய் இறங்கிச்சு. இங்க சென்னையில இறங்கல. எல்லா ஐபிகேஎஃப் ஃபுல்லா அங்க போய் இறங்குனாங்க. அந்த அந்த தருணத்துல இருந்து இந்திய ராணுவம் தான் அவங்க பெரிய ஒரு தடுப்பணையா இருக்காங்க. அவங்க வெளியே வந்த உடனேயே முழு யாழ்ப்பாணமும் விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டுல வந்துருது. கிட்டத்தட்ட 5 வருடங்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப அவர்களுக்கு எதிரிகளே இல்லை. இந்திய ராணுவம் இல்ல, இலங்கை ராணுவம் கிடையாது. மற்ற ஊர்காவல் படையை வச்சு என்ன செய்ய முடியும்? நீங்க அவ்வளவு பெரிய ஒரு ஆர்மி செய்ய முடியாத ஒரு விஷயத்த ஊர்காவல் படையை செய்யுமா? அது ரொம்ப குழந்தைத்தனமான வாதமா தான் இருக்கும். அப்படி சொல்றது வாய்ப்பே இல்லை. ஹிட்லரோடு பிரபாகரனை வந்து ஒப்பிடுறீங்க. ஹிட்லர் வந்து ஆரிய ரத்தம் தான் உயர்ந்த ரத்தம், நாங்க தான் வந்து உயர்வானவர்கள் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை வைத்து கொண்டு அப்படி ஒரு தாக்குதலை வந்து யூதர்கள் மேல நடத்துறாரு. 60 லட்சம் பேரை கொன்று குவிக்கிறாரு. பிரபாகரனுக்கு அப்படி என்ன இருக்குது? விடுதலை புலிகளுக்கு அப்படி எதுவும் கோட்பாட்டு ரீதியாவோ அப்படி எதுவுமே இல்லையே. ஒரு இன அழிப்பை முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்த வேண்டும் அப்படின்றது வந்து வேற எந்த மோட்டிவும் இல்லையே. இல்ல, ரெண்டே காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு, ஒரு தமிழ் பெருமித உணர்வு காரணமா இருக்கலாம். இல்ல ரெண்டாவது வந்து இந்த முஸ்லிம்களை பேசுறாங்கன்னு நீங்க தான் சொல்றீங்க. அப்ப இவங்களும் தமிழர்கள் தானே? மதத்தால் முஸ்லிம்களா இருக்கலாம், அவங்க பின்பற்ற மதம்ன்றது. ஆனா அவங்களும் தமிழ் பேசுறாங்கன்னா இனத்தால் தமிழர்கள் தானே. விடுதலை புலிகள் வந்து முஸ்லிம்களை வெளியேற்றுவதற்கு 2 காரணம் இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி இனத்தா தமிழர்கள் அப்படின்றாலுமே கூட நம்ம பார்த்தோம்ல, யாழ்ப்பாணத்துல தமிழர்களையே கோயிலுக்குள்ள விடல, தமிழர்களே ஸ்கூலுக்குள்ள விடல, தமிழர்களே சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட விடல. இந்த சூழ்நிலை எல்லாம் அங்க இருந்துச்சு. 1960 வரைக்கும் மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகுதான் டேனியல்லாம் அதை பற்றி விரிவா எழுதியிருக்கிறாரு. இது பெரிய போராட்டங்களுக்கு பிறகுதான் அங்க ஒரு சமத்துவம் வந்துச்சு. ஒண்ணு தமிழ் பெருமித உணர்வு காரணமாக இருக்கலாம். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுடைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டோம்னா இது நம்ம வந்து போராடுறதுக்கு தேவையான பணம் வந்து வேணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஏன்னா தங்கம் பறிச்சதை பற்றி சர்ஜூன் ஜமாலுதீன் வந்து விரிவா எழுதுறாரு. ஒவ்வொரு இடத்துலயும் வீதி தடைகள் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா நீங்க வந்து ஒரு புலிகளை வந்து ஒரு வழிப்பறி செய்யற அமைப்பு மாதிரி ஒப்பிடுறீங்களே. இது ஒரு கொச்சைப்படுத்துற மாதிரி. இது அதாவது நடந்தது என்னன்றதுதான் நான் சொல்றேன். அது எப்படி சர்ஜூன் வந்து சொல்ற அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா, ஏன் வந்து ஹிட்லரோட ஒப்பிடுறோம்? வாகரையில நடந்த புலிகள் நடத்திய வந்து மாநாட்டுல அந்த வீரர்கள் எல்லாம், விடுதலை புலிகள் எல்லாம் ஹிட்லருடைய சல்யூட்டை பின்பற்றணும். அது கூட கணேசன் ஐயர் எழுதியிருக்கிறாரு, அந்த தன்னுடைய நூல்ல எழுதியிருக்கிறாரு. அந்த ஹிட்லருடைய சல்யூட்டை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, ஹிட்லர் சல்யூட்டை பின்பற்றணும்னு சொன்னது அவர் பதிவு பண்ணியிருக்காரு கணேசன். அது ஒரு ஃபவுண்டர் மெம்பர்ல அவர் ஒருத்தர், கணேசன் ஐயர் ஒருத்தர், அவரு தன்னுடைய நூல்ல சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த பெருமித உணர்வு பிரபாகரனும் தன்னுடைய உரையில சொல்லியிருக்காரு. நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடான, ஒரு ஹிட்லருடைய கட்டுப்பாடான ஆர்மி மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவருடைய உரையில சொல்லியிருக்காரு, பிரபாகரனோட உரையில சொல்லியிருக்காரு. அவங்க ஹிட்லரால கவரப்பட்டாங்கன்றது உண்மை. ஆனா சோசலிச தமிழீழ குடியரசு தானே அவங்களுடைய லட்சியம். சோசலிச தமிழீழ குடியரசு லட்சியம். ஆனா நடந்தது வந்து சிங்களர்கள் அவ்வளவு பேரும் வெளியேற்றினாங்க. சிங்களர்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பண்ணை முதலாளிகள் கிடையாது. பண்ணை முதலாளிகள், நில உடைமைதாரர்கள் தமிழர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் இல்ல, இவங்கள பேக்கரி வச்சிருக்கிற உழைப்பாளிகள் தான். யாழ்ப்பாணத்துல இருக்கிற பேக்கரி வச்சிருக்கிற சிங்களர்கள் தானே. அடுத்து காய்கறி கடை, பேக்கரி எல்லாம் வச்சிருக்கிறவங்க தானே. முஸ்லிம்களும் கொஞ்சம் தொழில்கள் விற்பனையில வணிகர்களாக இருக்கிறாங்க. இவர்களை வெளியேற்றுறதுக்கு காரணங்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரு பணம் சார்ந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். தங்கம் எடுக்கிறதுக்கு வேற காரணமே கிடையாது. அதுக்கு என்ன வாதம் வைக்கப்படுதுன்னா விடுதலை புலிகள் தரப்புல, இது எங்க தமிழர்கள் மத்தியில நாங்க வந்து சம்பாதிச்சது தானே, அதனால அவர்களுக்கு இங்க விட்டுட்டு போட்டோம் சொத்துக்களைன்றது சொல்றாங்க. சர்ஜூன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் வீதி தடைகள் ஏற்படுத்தப்பட்டது. இந்த வீதி தடைகள் வழியாதான்
இது எல்லாம் காலி பண்ணிட்டு போறவங்க எல்லாருமே இந்த வீதி தடைகள் வழியா தான் போகணும். அப்ப வீதி தடைகள் வரும்போது அந்த பைகள்ல, பெரிய சாக்கு பைகள்ல இந்த தங்கங்கள் எல்லாம் வந்து சேகரிக்கப்பட்டது. அது ஆயிரக்கணக்கான கிலோ தங்கங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கும்னு என் சர்ஜன் சொல்றாரு. அதனாலதான் நிறைய வட இந்திய எழுத்தாளர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராஜீவ் கொலைக்கு நிறைய பணம் தேவைப்பட்டிருக்கும், அவர்களுக்கு பணமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் கோடிக்கணக்கில் ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. இந்த சர்ஜன் சொன்ன இந்த தங்க நகை பறிப்பே வந்து அவர்களுக்கு பெரிய அளவுல ஆயுதங்கள் வாங்குவதற்கான தேவையான தங்கத்தை பெற்று தந்திருக்கோம்னு தான் நான் கருதுறேன். உங்களோட புத்தகத்துல 163ஆம் பக்கம், அந்த புலிகளும் முஸ்லிம்கள்ன்ற தலைப்புல, ஹிட்லர் தனது முழு அதிகாரம் படைத்த ஆட்சியின் கீழ் யூதர்களையும் நாடோடி குடிகளான ஜிப்சிகளையும் வெளியேற்ற உத்தரவிட்டு இன தூய்மை கொண்ட ஆரியர்களை மட்டும் ஐரோப்பாவில் இருக்க திட்டமிட்டபடி விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனும் தனது அரைகுறை ஆயுத அதிகாரத்தை கொண்டு வடக்கில் வாழும் முஸ்லிம்களை தமிழர் தாயகத்தை விட்டு வெளியேற உத்தரவிட்டார் அப்படின்ற ஒரு பார்ட்டை குறிப்பிடுறீங்க. இது வந்து ஒரு ஒரு திட்டமிட்டு நடந்திருக்குது அப்படின்றீங்க. இல்ல, எப்படி சொல்றீங்க? ஏன் திட்டமிட்டு நடந்திருக்குன்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு நிறைய ஒப்பந்தங்கள், ரவுஃப் கூட முஸ்லிம்கள், அஷ்ரப் வந்து கொல்லப்படுறாரு, முஸ்லிம்கள் தலைவராக இருந்தவர். அவர் ரொம்ப புகழ்பெற்ற தலைவராக இருந்தார். நான் ஏற்கனவே சொன்னேன், அவரோட அஷ்ரஃபும் அமிர்தலிங்கமும் அந்த பேச்சுவார்த்தையில தான் கிழக்கும் வடக்கும் ஒன்னு சேர்றதுக்கான சூழல் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னேன். அஷ்ரப் இறந்த பிறகு வந்த தலைவர்கள் அந்த அளவுக்கு, அஷ்ரப் அளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு பலமான பலமிக்க ஒரு ஆளுமை மிக்க தலைவர்களாக இல்லை. அப்ப ரவுஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய தலைவர் கூட அவர் ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. ஆனா அந்த ஒப்பந்தம் படி மீள்குடியேற்றம் நடக்கல. இந்த 2000 மன்னிப்பும் கேட்டிருக்காங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்சு பிரபாகரன் எங்கேயுமே மன்னிப்பு கேட்கல. இந்த முஸ்லிம்கள் வெளியேற்றது தொடர்பாக பிரபாகரன் எங்கேயுமே மன்னிப்பு கேட்கல. அந்த பிரபாகரனுடைய மாவீரர் உரைகள்ல நீங்க குறிப்பிட்ட அந்த செய்தியாளர் சந்திப்புலயே ஆண்டன் பாலசிங்கம் கேட்பாரு. இல்ல, ஆண்டன் பாலசிங்கம் சொல்றது வந்து சொல்லாதீங்க. பிரபாகரன் மாவீரர் உரையில தான் அவருடைய கொள்கை முடிவுகளை எல்லாம் சொல்றாரு. நீங்க மாவீரர் உரையில கூட கடைசி மாவீரர் உரையில தான் இந்தியாவை பாராட்டியிருப்பாரு. நீங்க மாவீரர் உரையில ஆண்டன் பாலசிங்கத்தை எங்கேயுமே பாராட்டியிருக்க மாட்டார். ஏதாவது ஒரு மாவீரர் உரையில ஆண்டன் பாலசிங்கத்தை பாராட்டியிருக்காரா? இல்ல. மாவீரர் உரையில வந்து அவரு நார்வே தூதர்களை பாராட்டியிருக்காங்க. மாவீரர் உரைகள் 18 வருஷம் இருக்கிற மாவீரர் உரைகள், 2008 வரைக்கும் உள்ள மாவீரர் உரைகள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அதுல விடார் ஹெல்கேஷன், எரிக் சொல்ஹேம் இவங்க நார்வே தூதர்களை வந்து பாராட்டியிருக்காரு. ரணில் விக்ரம்சிங்கே பாராட்டியிருக்காரு. ஆனா ஒப்பந்தத்துக்காக ராஜீவ்காந்தியை பாராட்டினது கிடையாது. இவர்களை பாராட்டினதே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி ஆண்டன் பாலசிங்கையும் பாராட்டினது இல்லை. ஆனா முஸ்லிம்களை நாங்க வெளியேற்றிட்டோம், அது ரொம்ப நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு அவர் மாவீரர் உரையில எங்கேயுமே குறிப்பிடல. ஆனா திரும்ப அவங்கள மீள் குடியேற்றம் பண்றதுக்கு ஒரு ஒப்பந்தம் செஞ்சாங்க. அந்த ஒப்பந்தப்படி நடக்கல அப்படின்ட்டு சர்ஜன் தன்னுடைய நூல்ல சொல்றாரு. அது நடக்காதற்கு சிங்கள அரசு தான் வந்து காரணம், அவங்க பண்ண சதிதான் காரணம். நீங்க பிரபாகரன் வந்து நீங்க 2009 வரைக்கும், 2009 மே மாசம் வரைக்கும் இலங்கை ராணுவத்துக்கே நம்பிக்கை கிடையாது. நம்ம ஜெயிப்போன்ட்டு, இந்த வார்ல ஜெயிப்போன்ட்டு அவங்களுக்கே நம்பிக்கை கிடையாது. நீங்க அவங்களுடைய சைட்ல உள்ள நூல்களை பாத்தீங்கன்னா அவங்களுடைய அரசாங்கத்துக்கே இந்த சண்டையில விருப்பமே இல்லை. நீங்க இந்த சண்டை முதல்ல வலிய உள்ள சண்டை வந்து வந்த காரணம் வந்து அந்த அணை வந்து தண்ணிய வந்து திறந்து விடுறோம், மாவிலாறு யுத்தம் தான் ஆரம்பிச்சது. அது ஒரு சின்ன ஒரு சண்டை. இந்த மாவிலாறு யுத்தத்துல வந்து அணையில தண்ணிய வந்து அதுக்கு விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டுல இருக்கிற, ஆமா 2006 விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டுல இருக்கிற பகுதி. அது மாவிலாறு அணையில வந்து தண்ணியை திறந்து விடுறது சம்பந்தமா விடுதலை புலிகள் அடைச்சாங்க. அடைச்சிட்டு மூதூர் முழுக்க அவங்க தன்னுடைய கட்டுப்பாட்டுல எடுத்தாங்க. மூதூர் ஃபுல்லா கட்டுப்பாட்டுல எடுத்த உடனே இலங்கை ராணுவம் வேற வழி இல்லாம, ஏன்னா சிங்கள விவசாயிகளும் தமிழ் விவசாயிகள் முஸ்லிம் விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்துதான் பாதிக்கப்படுறாங்க. அதனால எல்லாரும் வீதிக்கு வந்து போராடும் போது வேற வழி இல்லாம தன்னுடைய சண்டை களத்தை வந்து மாவிலாறு நோக்கி திருப்புறாங்க. மாவிலாறுல விடுதலை புலிகள் முதல் முறையா தோக்கடிக்கப்படுறாங்க. கருணாவோட பிரிவுக்கு பிறகு தோக்கடிக்கப்படுறாங்க. ஏன்னா கிழக்குல கருணா வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையா தான் இருந்தாரு, அது இல்லைன்னா சொல்ல முடியாது. அதனால தோக்கடிக்கப்பட்ட உடனே அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் சிக்னல் கொடுக்குது இலங்கை ராணுவத்துக்கு, நம்ம வார்ல ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு
இல்லாட்டி இலங்கை ராணுவத்துக்கு எந்த காலத்துலயும் நம்பிக்கையே இல்லை. பிரபாகரனை தோக்கடிக்க முடியும், விடுதலை புலிகளை தோக்கடிக்க முடியும்ன்ற நம்பிக்கை எந்த காலத்துலயுமே இல்லை. மாவிலாறு யுத்தம் தான் அதுக்கான அவங்களுக்கு ஒரு ஒரு சிக்னல் கிடைக்குது, ஒருவேளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப இவங்க கட்டுப்பாட்டுல தானே எல்லா பகுதியும் இருக்கு. விடுதலை புலிகளோட கட்டுப்பாட்டுல தான் வடக்கும் கிழக்கும் இருக்கு. இப்ப வடக்குலயோ இல்லாட்டி கிழக்குலயோ, வடக்குல மீள்குடியேற்றம் பண்றதுல என்ன சிக்கல் இருக்குது? இதுல இலங்கை அரசாங்கம் எங்க இருந்து வந்தது? இலங்கை அரசாங்கம் வந்து அவங்களோட பார்ட் ரொம்ப ரொம்ப சின்ன பார்ட். நீங்க நீங்க பாத்தீங்கன்னா இலங்கை அரசுடைய மருத்துவர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, விடுதலை புலிகள் பகுதியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வடக்குலயும் கிழக்குலயும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இலங்கை அரசுடைய வாத்தியார், டீச்சர்ஸ் எல்லாருமே வேலை பார்க்கறாங்க. சம்பளம் கொடுக்கறது இலங்கை அரசாங்கம் தான் கொடுக்குறாங்க. ஆனா விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டுக்கு கீழே அவங்க இயங்குறாங்க. அது வந்து ஒரு 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 சூப்பர் லேப்பிங் மாதிரி. இவங்க வந்து அதிகாரத்தை எடுத்துக்கிறாங்க, கட்டுப்படுத்துற. ஆனா அவங்க வந்து ஸ்டில் தே ஆர் எம்ப்ளாயிஸ் ஆஃப் தி ஸ்ரீலங்கா, அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இந்த காந்தாங்குடி தாக்குதல் நீங்க இதுல குறிப்பிட்டிருக்கிறீங்க. இப்படி பல இடங்கள்ல மசூதிகள்ல நடந்த தாக்குதல், குண்டு வீசினது, இப்படி பல விஷயங்களை வந்து குறிப்பிட்டு எழுதுறீங்க. ரெண்டாவது, இதை ஒரு இன சுத்திகரிப்பு நடவடிக்கை அப்படின்ற அளவுக்கு வந்து இதுல சித்தரிச்சு எழுதி இருக்கிறீங்க. இது அப்படித்தானா? இது மீண்டும் வந்து கேட்க வேண்டியது. என்ன ஒண்ணு, இது இப்போ எனக்கோ இல்லாட்டி உங்களுக்கோ இல்லாட்டி தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கோ இதை பற்றி ஒரு புரிதல் இருக்காது. ஆனா இலங்கையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு புரிதல் இருக்கும். குறிப்பா யார் இதுல பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். சர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, மட்டக்களப்பு வந்து முழுக்க முழுக்க தமிழர்கள் பெரும்பான்மையான இருந்த பகுதி, இப்பவும் இருக்கிற பகுதி. அப்ப மட்டக்களப்பை ஒட்டி இருக்கிற காத்தான்குடி போன்ற ஊர்கள்ல முஸ்லிம்கள் பெரும்பான்மையா வாழ்றாங்க. சின்ன சின்ன ஒரு என்க்ளைவ்ஸ் மாதிரி தமிழர்கள் பெரும்பான்மையா இருப்பாங்க. அதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பகுதியில இருப்பாங்க. இப்படி நம்ம மாஹே ஏனாம் வந்து ஆந்திராக்குள்ள இருக்கும், மாஹே வந்து நம்ம கேரளாவுக்குள்ள இருக்கும். ஆனா அது பாண்டிச்சேரிக்கு சொந்தமா இருக்கிற மாதிரி சின்ன சின்ன என்க்ளைவ்ஸ் இருக்கும். தமிழர்கள் வாழும் பகுதியில முஸ்லீம் என்க்ளைவ்ஸ் இருக்கும். அந்த என்க்ளைவ்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா அந்த மொத்த பகுதியுமே தன்னுடைய வசத்துல எடுத்துக்கலாம் அப்படின்ற. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிடுறோம். எதை புரிஞ்சுக்கிடுறோம் அப்படின்னா, விடுதலை புலிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உறுதியாக நினைச்சாங்க, நம்ம இராணுவ அமைப்பு, நம்மளோட அமைப்பு நம்ம இலங்கை இராணுவத்தோடைய நம்ம ரொம்ப சுப்பீரியர் ஃபோர்ஸ். ஏன்னா இலங்கை இராணுவத்துல லட்சக்கணக்கான பேர் இருந்துதான் புலிகளோட 5000 பேரை தோக்கடிக்க முடிஞ்சது. அவங்க 4 லட்சம் பேர், இலங்கை இராணுவத்துல 4 லட்சம் பேர், புலிகளோட 5000 பேரை தோக்கடிக்கிறதுக்கு 4. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய தன்னம்பிக்கை இருந்திருக்கும்ன்றத நம்ம வந்து பார்க்க முடியும். நீங்க ரோட்டு நந்திக்கடலே பாத்தீங்கன்னா கூட, அந்த புக்லயே பாத்தீங்கன்னா, அந்த ஒரு 2009க்கு முன்னாடி 2008ல கூட மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்திச்சதா சொல்றாரு. ஒரு சம்பவம் சொல்லுவார் அவரு. நாங்க வந்து முன்னேறிட்டு இருந்தோம், ஆனா ஒரு பகுதியில நாங்க எங்களுடைய பீரங்கிகள்லாம் நாங்க நிப்பாட்டி இருந்தோம். எங்களால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு விடுதலை புலிகளோட தாக்குதல் இருந்தது. நாங்க திரும்ப ஓடுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துட்டு வந்தோம். என்ன உத்தரவுன்னா, முன்னணியில இருக்கிற அந்த டேங்கு பீரங்கிகள் எல்லாம் நீங்க வந்து அழிச்சிட்டு வந்துருங்க, ஏன்னா அது விடுதலை புலிகள் கையில கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு நாங்க உத்தரவு கொடுத்துட்டு ஓடி வந்துட்டோம். பிறகு வந்த உடனே நான் கேட்டேன் அங்குள்ள கீழ்நிலை பணியாளர்களை, நீங்க அழிச்சிட்டீங்களா? ஆமா அழிச்சிட்டோம். எப்படி அழிஞ்சதுன்னா, நாங்க அந்த பீரங்கியோட வாயில குண்டை போட்டு அதை சீல் பண்ணோம்னா அது பூ மாதிரி வெடிச்சு பூ மாதிரி அப்படி செதறிடுச்சு, அப்படி பிளந்துடுச்சு அப்படின்னு அவன் சொன்னான். பிறகு ஒரு உண்மையிலேயே அந்த சரின்ட்டு நாங்க கேட்டுட்டோம். ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் அந்த பகுதியை மீட்டெடுத்துட்டோம். மீட்டெடுக்கும்போது பார்த்தா எல்லா பீரங்கிகளும் ஒழுங்கா தான் இருக்கு, எதையுமே அவங்க சேதப்படுத்தல. பயந்துட்டு ஓடி வந்துட்டாங்க. இது சொல்ற 2008ல. அது இந்த 2009 மே மாசம் தோக்குறதுக்கு முன்னாடி அப்பவே அந்த அளவுக்கு பயத்தை வந்து அவங்களால ஏற்படுத்த முடிஞ்சிருக்கு விடுதலை புலிகள். அது ராணுவ அமைப்பு அது. அதனால அவர்கள் முழுக்க முழுக்க நம்பினாங்க, நம்ம வந்து இந்த மாதிரி இந்த எல்லையை வந்து எங்களோட எல்லை, தமிழர்களோட எல்லை, அங்க இருக்கிற இஸ்லாமியர்களை வெளியேற்றணும். ஏன்னா அது வந்து ஒரு தவறான முடிவு.
ஆனா அவர்கள் அந்த கொள்கையை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணது உண்மை. புலிகளும் முஸ்லீம்ன்ற தலைப்புல இன்னொரு விஷயத்த குறிப்பிடுறீங்க. ஆஞ்சநேயா அப்படின்னு விடுதலை புலிகளை சார்ந்த ஒருவர் வந்து வண்டி மேல ஏறி நின்று துப்பாக்கி எடுத்து சுட்டு எல்லாரும் வெளியேறணும் அப்படின்னு வந்து மிரட்டினார் அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிடுறீங்க. இது சக தமிழ் மக்கள் எப்படி அதை பார்த்தாங்க? முஸ்லீம்கள் வெளியேற்றப்படுவதை அங்க இருக்கிற மற்ற இந்துக்களாக இருந்த தமிழர்கள் எப்படி பார்த்தாங்க? ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் அதை ஆதரிக்கல, அந்த நிகழ்ச்சியை வந்து ஆதரிக்கல. ஒட்டுமொத்தமாக இருந்த தமிழ் மக்கள் வந்து அதை ரொம்ப வெறுப்போட தான் பார்த்தாங்க. விடுதலை புலிகள் வந்து முஸ்லிம்களை வெளியேற்றத அந்த ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளல. இப்போ சர்ஜுனே என்ன சொல்றாருன்னா, நிறைய பேரு வாகனங்களை கொடுத்து விட்டாங்க, நிறைய பேர் அழுதுகிட்டே, தமிழர்கள் நிறைய பேர் அழுதுகிட்டே அந்த வாகனங்கள் கூட ஓடிக்கிட்டே வந்தாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரம் வந்துடுவீங்க. ஏன்னா விடுதலை புலிகள் அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க உங்களுடைய வீட்டை பூட்டி போட்டு நீங்க கிளம்பிடுங்க, ஆனா எதுவுமே எடுத்துட்டு போக கூடாது, வாகனங்களையோ கால்நடைகளையோ நகை பணங்களையோ எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அத வந்து அங்க உள்ள பெரும்பான்மையான தமிழ் மக்கள் அதை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்றதுதான் சர்ஜுன் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. பெரும்பான்மையான தமிழ் மக்கள் அதை ஆதரிக்கல.